தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, நம்ம காளான் கிரேவி செய்ய போகிறோம். காளானும் வேர்க்கடலையும் கிரேவி செய்ய போகிறோம். பாருங்கள், வேர்க்கடலை பச்சை கடலை வாங்கிட்டு புது கடலை உரித்து எடுத்து வச்சுருக்குறோம். காளான் நல்லா ஊற வச்சு கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு தேய்ச்சி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு 2-3 தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் பாருங்கள், தேவையான பொருள் பாருங்கள், பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு மிக்சியில் போடலை, நமக்கு இதில் போடாமல் பாருங்கள், இதில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சுமே இதிலே கட் பண்ணிக்கிட்டோம். இஞ்சி இதிலே ரெண்டையும் கட் பண்ணிட்டோம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகா பாருங்கள், 2 மிளகா வச்சுருக்கோம். தேவையான உப்பு எடுத்துக்கிட்டோம். அது பாருங்கள், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கோம். மிளகுத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். கரம் மசாலா தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். பெருங்காய பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாளிப்போமே. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டோம். இந்த எண்ணெய் சட்டியில் எண்ணெயெல்லாம் ஊற்றலாம், நம்ம ஒன்றுமே செய்யலை. இந்த காளானை மட்டும் இதில் புழிஞ்சு நம்ம நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு இதில் போடுறோம். ஏன்னா காளானில் எப்போயுமே தண்ணி இருக்கும். அதனால எண்ணெய் சட்டியில் வச்சு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு எதுவுமே போடாமல் இந்த காளானை நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு இதில் போடுறோம். நம்ம பாருங்கள், அந்த காளானை இதில் புளிச்சு போட்டு எண்ணெயெல்லாம் போடல, வெறும் எண்ணெய் சட்டியில் வெறும் சட்டியை காய வச்சு இந்த காளானை நம்ம சும்மா அதில் போடுறோம். அப்படியே கொஞ்சம் வதங்கட்டுமே. காளான் உள்ள தண்ணி வற்றணும். அதனால் இந்த காளான் அப்படியே வதங்கட்டும். கூடவே என்ன செய்யணும், உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டோம். அடுத்து என்ன செய்யணும், மஞ்சத்தூள் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு தூவிக்கிறோம். பாருங்கள், நல்லா இறுக்கி புழிஞ்சு போட்டு கூட தண்ணி வருது பாருங்களேன். இப்போ என்ன செய்கிறோம், அந்த சிக்கன் மசாலா வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தூள்லையும் இதில் கொஞ்சம் நம்ம தூவிடுறோம். அப்போ இந்த மிளகாய் தூள், இந்த மசாலா தூள், உப்பு எல்லாமே இதில் இந்த காளான் வேகிறதுக்கு எல்லாமே சேர்ந்துருச்சு. இதில் இது இப்படியே கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இந்த காளானை நல்லா இதில் நம்ம நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு போட்ட உடனே இது காளான் ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. அந்த தண்ணியிலையும் இந்த மசாலையிலையும் வெந்துருச்சு. இப்போ எல்லா மசாலையும் இந்த லேஸ் வந்துருச்சு. இந்த காளான் இப்படி இறக்கி வாங்கிட்டு வச்சுருவோமே. பாருங்கள், அடுத்து ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம். வேறு ஒன்றும் இதில் சேர்க்கலை, பெருஞ்சீரகம் மட்டும் போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு இந்த இஞ்சி இருக்கு பாருங்கள், இந்த இஞ்சி இதில் போட்டுக்கிறோம். இந்த பூண்டையும் இதில் நம்ம போட்டுக்கிறோம். போட்டு இதை நல்லா வதக்கிக்கிறோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. அடுத்து என்ன செய்யணும் பாருங்கள், இந்த வெங்காயமும் இந்த பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கிறோம். நம்ம சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிறோம். அடுத்து என்ன செய்கிறோம், உப்பு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உப்பை இதில் போட்டுக்கிடுவோம். காளானுக்கு போட்ட மிச்ச உப்பை இதில் போட்டுக்கிட்டோம். அது நல்லா காளானுக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். நம்ம இது கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்காமல் வந்தால் பிள்ளைகளுக்கு சாப்பிட பிடிக்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இதெல்லாம் இந்த வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட என்ன செய்கிறோம், இந்த மசாலையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லா மசாலையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்து இதையும் இந்த எண்ணெயில் வதக்கி வச்சுருவோம். வதக்கிட்டோம். இப்போ தக்காளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரைச்சி தக்காளி பாருங்கள், தக்காளி இதில் சேர்த்துருவோம். இந்த தக்காளி விழுதையும் இதில் சேர்த்துருவோம். தக்காளி விழுது சேர்த்துட்டோம்.
தக்காளி விழுந்து சேர்த்துட்டோம். இப்போ என்ன செய்கிறோன்னா பாருங்கள், தக்காளி விழுதும் கொஞ்சம் பச்சை சுமல் போக கொஞ்சம் தண்ணியை விடலை. நம்ம இன்னும் இந்த தக்காளி அரைச்ச தண்ணியில் தான் இப்போ இது வந்து இது வதங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வதங்குச்சுன்னா அந்த தக்காளி பச்சை சுமல் இருக்காது. அதனால தான் இது மாதிரி வதக்கி விட்றோம். இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு வதக்கிடுவோம். சிம்மில் வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த தக்காளி வதங்கிடுச்சு. சிம்மில் வச்சுக்கங்காட்டி கரைஞ்சி போயிடும். இதெல்லாம் லைட்டாக கறி ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் இந்த சட்டி இந்த எண்ணெய் சட்டிக்கு கறி. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த மிக்சியில் இந்த மிச்ச தண்ணியெல்லாம் ஊற்றிடுவோம் கழுவி. இன்னும் கொஞ்சம் பாருங்கள், நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இந்த சமயம் கொஞ்சம் கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்டு மூடி கொதிக்க விடுவோம். நல்லா பச்சை சுமல் போக. பாருங்கப்பா, நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம தேவையான அளவு ஒரு வேலைக்கு மட்டும் வச்சுருக்கோம் கிரேவி. இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த சமயம் பார்த்து இந்த கடலை இருக்குது பற்றியெல்லாம், இந்த கடலையே இதில் சேர்த்துருவோம். அடுத்து பாருங்கள், நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் காளான். பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா இந்த மசாலையிலே வெந்து போயிருக்கு. இந்த காளானையும் இந்த குழம்புல சேர்த்துருவோம் கிரேவியில். ரெண்டையும் சேர்த்துட்டோம். கடலையும் காளானும் கிரேவி வைக்கிறோம். நம்ம வேர்க்கடலையும் காளானும் கிரேவி வைக்கிறோம். இப்போ இது வந்து எல்லா வேலையும் முடிஞ்சு. இது கொதிக்கிறது தான் வேலை. இது கொதித்து வேகட்டும். சிம்மில் வச்சு கொதித்து வேக விடுவோம். நல்லா பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள். எல்லாம் இன்னும் கொஞ்சம் இந்த கொதித்து வரும்போது இந்த கிரேவி கரெக்டாக வரும். மூடி வச்சுருவோம். கொஞ்சம் அருமையாக கொதித்து வந்துட்டுருக்கு பாருங்கள். காளானும் வேர்க்கடலையும் கிரேவி. தேங்காய் சேர்க்காமல் செய்கிறோம். நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்க்கலை. அதனால் இன்னும் கொஞ்சம் இது கொதித்து நல்லா வற்றி வரட்டும், கிரேவியாக வரட்டும். இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுருவோம். பாருங்கள், இந்த காளானும் இந்த வேர்க்கடலையும் வெந்துருச்சு. இந்த காளானும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மசாலையில் இந்த வேர்க்கடலையும் நல்லா இந்த மசாலையிலே வெந்துருச்சு. இந்த கிரேவி நல்லா சூப்பராக இருக்குது. இந்த கிரேவியை வந்து இப்போ இந்த கிரேவி வந்து நமக்கு இறக்குற பதம் வந்துருச்சு. இந்த பதத்துக்கு இறக்கிடலாம். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். சாதத்துக்கும் போட்டு கட்டி சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் இந்த மெத்தடில் வைக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன செய்யறோன்னா கொஞ்சம் புதினா தூவிடுவோமே. புதினாவை நல்லா தூவி விட்டுட்டு இதை இப்படியே இறக்கி பரிமாற வேண்டியது. அதுக்கு வேறு ஒன்றும் வேலை இல்லை. புதினாவை இப்படி தூவி விட்டுட்டு இப்படியே இறக்கி பரிமாற வேண்டியதுதான். ஸ்டவ்வை நிறுத்திடுவோம். ஸ்டவ்வை நிறுத்திட்டு பாருங்கள், ஸ்டவ்வை நிறுத்திட்டோம். அருமையான கிரேவி பாருங்கள். காளானும் வேர்க்கடலையும் கிரேவி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அருமையான கிரேவி. சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த நம்ம வச்சுக்கிறது சாப்பிட்டுக்கலாம். ரெண்டுமே ரொம்ப சத்துள்ள பொருள் தான். முக்கியமாக உள்ள பொருளுக சேர்த்துருக்கோம். இது பாருங்கள், இது மாதிரி சேர்த்து செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க, குழந்தைகளுக்கு கொடுங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.